இப்போ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிஆர் டீம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இதே மாதிரி ஜூலி, மஹத், அசீம் எல்லாருமே பிஆர் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் இவங்களுக்கு எதிராக நடந்த உண்மைகள் எல்லாமே வந்து புட்டு புட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கமருதீன் மேல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஒரு ஃப்ரேம் வந்து போயிட்டு இருக்கு. அதை யாராலுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்பெசிபிக்கா நேற்று நான் கமருதீனை பத்தி என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி அவரை ஒரு முறை நான் பொருட்காட்சியில சந்திக்கும் போது அவர் வந்து ரொம்ப தனிமையா ஓரமா நின்றுட்டு இருந்தாரு. நீங்க சீரியல்ல நடிக்கிறவர் தானே அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் கண்ணுல ஒரு சந்தோஷம், நம்மள எல்லாரும் வந்து பாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்ப நீங்க எல்லாரும் பார்க்கணும், வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கறது அவர் கண்கள்ல, நான் ஒரு மீடியா பர்சனா எனக்கு எப்படி சாதிக்கணுமோ அதே மாதிரி அவர் கண்கள்ல நான் பார்த்தேன். அதனால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களோட போட்டோ எடுத்ததுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு போட்டதுக்கு பல பிஆர் கமெண்ட்ஸ் வந்ததை நான் வந்து கவனிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா பல பேர் என்னோட டிஎம்ல வந்து ரொம்ப தவறுதலா வந்து பேசினதையும் நான் வந்து கவனிச்சேன்.